பார்த்தீங்களா, இந்த பேர் தான் ஈசை. இது வந்து வில்லேஜில் தான் கிடைக்கணும் இல்லை, சிட்டியில் கூட இப்போலாம் சில இடத்துல இருக்குது. அது வந்து புத்தில் தான் இருக்கும். இது ஏசி காற்றுல இருந்துருச்சு 3 நாளாக புத்து மண்ணுக்கு அடியில். இப்போ எங்கள் அப்பா பிடிச்சின்னு வந்தார். பிடிச்சது வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தாரா. இப்போ வெயில் விட்ட மட்டும் இல்லை சாவுதுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்படிலாம் இதை சாவடிச்சா தான் நம்ம சாப்பிட முடியுது. நம்ம வாழணும்னா இதெல்லாம் சாவடிக்க வேண்டி தான் இருக்குது. ஒரு உயிரை பார்த்தா ஒருத்தன் வாழ முடியாது போகுது. அதான் உண்மை போல். சாப்பிட்ணுன்னு நினச்சா சாவடிச்சு தான் ஆகணும் போல். அதுவும் இத்தனை அப்படின்னா ஊர் உலகத்தில் பல பேர் பல கொலை பண்ணின்னு தாங்கிறாங்க நான் நினைக்கிறேன். பாருங்கள், அப்படி பார்த்தா இன்றைக்கி நான் கூட ஒரு கொலைகாரன் தானே. ஒரு கொலைகாரம் இல்லை, எப்படியும் ஒரு 1,00,000 இல்லை 1000 கொலைகாரனா தெரில. நான் பாருங்கள் சாப்பிட ஆனால் செம்மையாக இருக்குங்க. இதை சாப்பிட்டா என்னென்ன யூஸுன்னு உடம்புக்கு என்னென்ன நல்லதுன்னு தெரில. இது நானும் நம்ம செத்த பார்த்துக்கு இதெல்லாம் சாவச்சதுக்கான தண்டனை என்னன்னு தெரியல. இருக்கிறதுக்கு ஜாலியாக சாப்பிடுங்க. அப்புறம் சித்திரை குத்தாவா யமனும் ஏதோ மேலே அப்புறம் ஏன்னா வேலை கொடுக்கட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த லைஃப் என்ஜாய் பண்ணுவோம்.